எங்க போனீங்க? ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்ல. அந்த பையனை தான் பார்த்துட்டு வரேன். எந்த பையனை? அதான் இவ போய் போய் பேசுவாள, அவனைத்தான். அவர்கிட்ட என்ன பேசுனீங்க? ஏன் அவங்கிட்ட அப்பா பேசினா உனக்கு ஏன் பதறது? இல்லம்மா, அவர்கிட்ட பேச என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. சொல்ல வேண்டியதை தான் சொன்னேன். உன்கிட்ட சொன்னா நீ கேட்குற மாதிரி தெரியல, அதான் அவங்கிட்ட சொன்னேன். எங்க வீட்டு பொண்ணை தொந்தரவு பண்ணாத, அவகிட்ட நீ பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னேன். இனிமே அமிர்தாவை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். காலேஜுக்கு உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதையும் மீறி அவன் வந்தானா என்ன நடக்கும்னு சொன்னேன். ஏங்க எங்க போய் பாத்தீங்க? ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அந்த பையன்கிட்ட சொல்லிட்டேன், அவன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டான். நீயும் பண்ணாத, அடக்கமா இரு. இனியா, இந்தா. மா, இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து உன்னை வர சொன்னாங்களே. அப்பா கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, நான் சொல்லல. நீ சொல்லிருப்பேன்னு நினைச்சேன். நான் ஏன் சொல்றேன், நீ சொல்லலையா? என்ன இனியா, என்ன பாக்கியா, என்ன நடக்குது? ஒன்னும் இல்லடா, இனியா ஸ்கூல்ல இருந்து பாக்கியாவா வர சொல்லிருக்காங்க போல. ஸ்கூல்ல இருந்து வர? என்ன பாக்கியா, என்ன இனியா, என்னமாச்சு? மறுபடியும் ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல டாடி, ஆனா நான் ஒன்னும் பண்ணல. அப்புறம் ஏன் வர சொன்னாங்க? அது எனக்கு தெரியாது டாடி. ஏமா, உன்கிட்ட மட்டும்தான் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்களா இல்ல எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்களா? என்னைய மட்டும்தான் சொன்னாங்க. போச்சு, என்ன ஆக போதோ. என்னன்னு தெரியலங்க. வரீங்களா? போயிட்டு வந்துடலாமா? ஐயோ, என்னால முடியாது பாக்கியா. இப்படி திடீர்னு என்ன கூப்பிட்டா எப்படி? எனக்கு நிறைய மீட்டிங்ஸ் இருக்கு, ஆபீஸ் வேலை இருக்கு. நீ போயிட்டு வா. நான் மட்டும் எப்படிங்க போக முடியும்? ஏன் நீ மட்டும் போனா என்ன? எனக்கு சரியா பேச தெரியாதுல்ல. ஏமா பாக்கியா, என்னம்மா நீ தான் அந்த ஸ்கூல்ல பிரின்சிபல்கிட்ட பக்குவமா பேசி இனியாவை மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்து விட்ட. அப்புறம் என்ன பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற? அதெல்லாம் கணக்குல வராதுல்ல மாமா. இப்ப நான் மட்டும் ஸ்கூலுக்கு போனா இவளே என்ன திட்டுவா. அவங்க ஒன்னு சொன்னா நான் ஒன்னு புரிஞ்சுப்பேன். அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஏன் இனியா, பிரின்சிபல் பேரண்ட்னு சொன்னாங்களா இல்ல பேரண்ட்ஸ்னு சொன்னாங்களா? ஏன், எதுக்குன்னு காரணம் எதுவும் சொல்லலையா? இல்ல டாடி, அம்மாவும் வர சொல்லுன்னு மட்டும்தான் சொன்னாங்க. பாக்யா, நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து வர சொல்லலையே. உன்னை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க, நீ மட்டும்தான் போகணும். போயிட்டு வா. ஏய், என்ன மட்டும் ஏன் வர சொன்னாங்கடி? ஆமாம்மா, அம்மாவும் வர சொல்லுன்னு மட்டும்தான் சொன்னாங்க. நான் என்னடி செஞ்சேன்? ஐயோம்மா, நீயும் ஒன்றும் பண்ணல, நானும் ஒன்றும் பண்ணல. பிரின்சிபல் ஃப்ரெண்ட்லியா தான் உன்னை வர சொன்னாங்க. பாக்யா, போய் என்னன்னு கேட்டுட்டு வா. கூப்பிட்டுருக்காங்கல்ல, ஒரு மரியாதைக்கு போயிட்டு வரணும். எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வரேன். கோபி, போகும்போது ஸ்கூல்ல விட்டுட்டு போய். ஐயோ, எனக்கு டைம் ஆச்சுமா, ரொம்ப நேரமாச்சு, நான் கிளம்புறேன். பாக்கியா, நீ ஒன்று பண்ணு, ஆட்டோ பிடிச்சி ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டு வந்துருங்க. இனியா, அம்மா கூட போயிட்டு வந்துரு. சரிங்க டாடி. வரமா? சரிப்பா. வரப்பா.
நியாயமாக்கா இதெல்லாம்? சார் உன்னை ட்ராப் பண்ணாம அவர் வாட்டுக்கு போறாரு. ஏய் என்ன நீ போட்டு கொடுக்குறியா? ம். சும்மாவே இருக்க மாட்டியா? இனியா கிளம்பலாம், நான் பர்ஸ் எடுத்துட்டு வரேன். ம். ஏமா இனியா, ஸ்கூல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை மறுபடியும் பாக்கியாவ தலைகுனிய வச்சிடாதம்மா. ஒண்ணும் இல்ல தாத்தா, நிஜமாவே நான் எதுவும் பண்ணல. வா இனியா போலாம். ம். ஏம்மா நான் வேணா கூட வரவாமா? இல்ல மாமா, நான் போய்க்கிறேன். சரி, வரேன் அத்தை. ம் சரி, வாடி. ம். பார்த்து Bye, போயிட்டு வாமா. பாய். ஆ பாவம் அக்கா. ஏன் நீ உன் பிள்ளைகளுக்காக ஸ்கூலுக்கு போக மாட்டியா? என் பிள்ளைகளுக்கு நான் தான் போவேன், வேற யார் போவா? அப்புறம் என்ன, போய் வேலையை பாரு. ம், ம். ஆளை பாரு, பெருசா பேச வந்துட்டா. தப்பு எதுவும் பண்ணியா இனியா? மா நான் ஒன்றும் பண்ணலம்மா. பின்ன எதுக்கு பிரின்சிபல் என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க? தெரியலையே, உன் அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அம்மாவை மட்டும் கூட்டிட்டு வான்னு சொன்னாங்களா இல்ல பேரண்ட்ஸை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்களா? அம்மாவை மட்டும் கூட்டிட்டு வான்னு சொன்னாங்கம்மா. வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். உட்காருங்க, ம், உட்காருங்க. நீங்க வர சொன்னதா இனியா சொன்னா மேடம். ஆமா, நான் தான் வர சொன்னேன். என்ன பயந்துட்டீங்களா? நீங்க வர சொல்லி சொன்ன உடனே எனக்கு பயம் வந்துருச்சு மேடம். என்ன மேடம்? நான் இனியாவை பத்தி பேசுறதுக்காக வர சொல்லல. சேரிட்டி டே அன்னைக்கு நீங்க செஞ்சு கொடுத்த அந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ மேடம், அன்னைக்கு காலையில தான் இவ வந்து ஏதாவது பண்ணி கொடுன்னு சொன்னா மேடம். முதல்ல சொல்லியிருந்தா கூட நான் வேற ஏதாவது பண்ணி கொடுத்திருப்பேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேடம். இனியா தான் சொன்னா நீங்க கேட்டரிங் வச்சிருக்கீங்கன்னு. அப்படியாடி? ஆமாம்மா. கேட்டரிங்னா பெருசா ஒன்றும் இல்லை மேடம். 2-3 சமையல் ஆர்டர் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓ, இப்போ மொட்டை மாடியில ஷெட்டு போட்டு மசாலாலாம் பண்ணி விற்கிறேன் மேடம். எல்லா மசாலா பொடியும் என்கிட்ட இருக்கு மேடம். இப்போ வரும்போது கூட உங்களுக்கும் கொண்டு வரலாம் தான் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு இவ தான் சொல்லிட்டா. மசாலா பொடியெல்லாம் எப்படியும் உங்களுக்கு தேவைப்படும்ல, நீங்க சொல்லுங்க மேடம், நானே கொண்டு வந்து தரேன். ம், தேவைப்பட்டா கண்டிப்பா சொல்றேன். ம், ஓகே மேடம். நீங்க வர சொன்ன உடனே நான் பயந்துகிட்டே தான் வந்தேன். குலாப் ஜாமுன் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காகவா என்ன வர சொன்னீங்க? உங்களுக்கு பெரிய மனசு மேடம். நீங்க எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கீங்க. மை காட். சாரி. நான் உங்களை இங்க எதுக்காக வர சொன்னேன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. சொல்லுங்க மேடம். எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு சின்ன கெட் டுகெதர் வைக்கலான்னு இருக்கோம். ஆஹா. நம்ம ஸ்கூல் அகாடமிக் இயர் முடியுது இல்ல, அதனால ஸ்கூல்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே மேடம். அதுக்கு லஞ்ச் பண்ணணும். நீங்க பண்ண முடியுமா? பண்ணிடலாம் மேடம், பண்ணிடலாம். நீங்க பண்ண ஸ்வீட் மட்டும் தான் நான் சாப்பிட்டிருக்கேன். மத்ததெல்லாம் நீங்க எப்படி சமைப்பீங்கன்னு கூட தெரியாது.
ஆனா என்னமோ எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. அம்மா நல்லா சூப்பரா சமைப்பாங்க மேம். குட். உங்க பொண்ணு திரும்ப ஸ்கூல்ல சேர்த்துட்டு தான் வீட்டுக்கு போவேன்னு பிடிவாதமா ஸ்கூலு வீடுன்னு என்ன துரத்துனீங்கல்ல? அந்த வைராகியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வைராகியமும் பிடிவாதமும் இருக்கிற ஒரு பெண்ணால எது நினைச்சாலும் அதை செஞ்சு முடிக்க முடியும். நீங்க என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். கண்டிப்பா கண்டிப்பா நான் செய்யறேன் மேடம். மேடம், நான் இங்க வந்து சமைக்கணுமா இல்ல வீட்ல சமைச்சு எடுத்துட்டு வரணுமா? அது உங்களோட வசதி. இங்கன்னா கேண்டீன் கிச்சனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, சரி. எப்போ மேடம் ஃபங்க்ஷன் இருக்கு? அடுத்த ஃப்ரைடே. என்ன மெனு என்னெல்லாம் நீங்க செய்யணும்னு நான் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு பேச சொல்றேன். சரிங்க மேடம். 200 பேருக்கு சமைக்க வேண்டியிருக்கும். அவ்வளோ பேருக்கா? முடியும்ல? கண்டிப்பா முடியும் மேடம். நான் பண்ணிடுவேன். நைஸ். நான் ஆபீஸ்ல இருந்து உங்ககிட்ட பேச சொல்றேன். எவ்வளவு பணம் செலவாகும், ஐட்டம்ஸ் எல்லா டீடைல்ஸையும் நான் உங்ககிட்ட பேச சொல்றேன். ஓகே மேடம். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை மேடம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுவேன் மேடம். சரி, வரேன். தேங்க்யூ மேம். இனியா, வா உட்காரு. கேட்டல்ல, 200 பேருக்கு ஆர்டர். எப்படி அசத்துறேன்னு பாருடி, பாரு. மா, நான் தான் உன் மகிமையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. 200 பேருக்கு பண்ணிடலாமாடி? மா, பண்ண முடியாதா? பின்னையே அங்க மண்டே ஆட்டின? ஆட்டிட்டேன். என்ன இப்போ? பண்ணிடலாம், விடு, பண்ணிடலாம். நீ இதுக்கு முன்னாடி அவ்வளவு பேருக்கு சமைச்சதே இல்லையாமா? என்னடி சொல்ற? நிச்சயத்துக்கு 50 பேருக்கு சமைக்கலையாமா? அதுக்கப்புறம் பிறந்த நாளுக்கு 100 பேருக்கு சமைச்சிருக்கேன். என்ன இப்போ 100 பேர் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதானே? பண்ணிடுறேன் பாரு. நீ செய்வமா, உன்னால முடியும். யூ கேன். யூ கேன், யூ கேன். மா, யூ கேன்னு சொல்லக்கூடாது, ஐ கேன்னு சொல்லணும். ஐயோ, ஏதோ ஒரு கேனு, விடுடி. பிரின்சிபல் வர சொன்னாங்கன்னதும் எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு தெரியுமா? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பேனோன்னு நினைச்சிருப்ப, அதானே? நீ திரும்ப தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு டிசிய திரும்ப வாங்கினது தப்பு, நீங்க திரும்ப வந்து டிசிய வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா ஆயிடுச்சுடி. அது எப்படிமா சொல்லுவாங்க? ஏதோ நான் நினைச்சிட்டேன்டி. அவங்க உன்கிட்ட பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கம்மா. அன்னைக்கு குலாப் ஜாமுன் டேஸ்ட் பண்ணும்போது கூட என்கிட்ட சொன்னாங்க, உனக்கு நல்ல அம்மான்னு. அப்படியா? ஆமாமா. நான் அப்பதான் சொன்னேன், எங்க அம்மா ஹவுஸ் வைஃப் மட்டும் இல்ல, பிசினஸ் எல்லாம் பண்றாங்க, கேட்டரிங் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். என்ன சிரிக்கிற? முதல் தடவையா நீ அம்மாவை பத்தி பெருமையா சொல்லிருக்கல? இதுக்கு முன்னாடி நான் சொன்னதே இல்லையா? சொல்லிருக்கியே. இதுக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கிட்ட எல்லாம் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்க. அப்புறம் உன்னோட பிரின்சிபல பார்க்க கூடாதுன்னு சொல்லிருக்க. அப்பா தான் வரணும்னு சொல்லிருக்க. நான் வந்தா கௌரவ குறைச்சல்னு கூட சொல்லிருக்கியே. எல்லாமே தப்புதாமா, எல்லாமே தப்புதான். நான் அப்படிலாம் பேசியிருக்கவே கூடாது. எனக்கு நீ இப்ப பிசினஸ் பண்றது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இப்ப நீ சொன்னல்ல, அதுதான் விஷயம். இனியா, நான் இப்போ ஏதோ செய்யறேன், உன் அம்மா ஏதோ ஒன்னு செய்யறாங்க. உனக்கு சொல்றதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு.
அப்படிதானே? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இதுக்கு முன்னாடி நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட அம்மா வேலைக்கு போகணும்னு நினைச்சேன். அப்பதான் அப்பா வீடு வாங்கி ரொம்ப கஷ்டத்துல இருந்தோம். நான் பக்கத்துல ஒரு பிளே ஸ்கூல்ல டீச்சரா போகலான்னு கூட நினைச்சேன். ஒரு வாரம் போய் வேலையும் செஞ்சேன். அப்போ நீ எல்லாம் எப்படி அழுத தெரியுமா? அம்மானா குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்கிறவங்க தான் அம்மான்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. நீ மட்டும் இல்ல, எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான் நினைப்பாங்க. கொஞ்சம் வளரும்போது அம்மா நீ என்ன பண்ணிருக்க எனக்காக அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லம்மா. நான் உன்னை தப்பு சொல்லல இனியா. அம்மாங்கிறது ஒரு வேலையா என்ன? அம்மாங்கிறது ஒரு கடமை. உங்க எல்லாரையும் பாத்துக்கிறது என்னோட கடமை. ஆனா அது மட்டும் செஞ்சா போதாது இனியா. எனக்குன்னு வேற ஏதாவது செய்யணும். அப்போதாண்டி உங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். அது எனக்கு இப்பதான் புரியுது இனியா. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனாமா? சேச்சே, நீங்கெல்லாம் எனக்கு நிறைய புரிய வைக்கிறீங்க. சரி வா போலாம். ம். நீ நினைக்கிற மாதிரி அமிர்தா கல்யாணம் ஆகாத பொண்ணு இல்ல. நான் அவளோட மாமனார். அவ அம்மான்னு சொல்றது என்னோட மனைவிய, அதாவது அவளோட மாமியார. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லை. அமிர்தா எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைக்கணும்? அவங்களே டைரக்டா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமே. டே எழிலு, டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். உனக்காக தான் வெயிட்டிங். வா போலாம். இல்லடா, என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. டிஸ்கஷன் நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ எல்லாரும் கிளம்புங்க, போங்க. சரிடா, கிளம்புறோம். போங்க. வாங்க, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. அப்பா வந்து உங்களை பார்த்தாரா? ம், வந்தாருங்க. ஏதாவது தப்பா சொன்னாரா? ஏங்க, நான் உங்களுக்கு ஃப்ரெண்டு தானேங்க. என்னை பத்தி எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்லங்க. நீங்க ஏங்க எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. என்ன தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க, முதல்ல நீங்க ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? இந்தாங்க தண்ணி குடிங்க. இந்தாங்க. வேண்டாம். எங்க அப்பா இப்படிதான். நான் யார் கூடயும் பேசிடக்கூடாது. நான் உங்ககிட்ட பேசினா அதை பத்தி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வெறும் ஃப்ரெண்டு தான் சொன்னா நம்பவே மாட்டேங்கிறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எல்லாமே புரியுதுங்க. சாரி. என்னால உங்க வீட்டுல பிரச்சனை எதுவும் இல்லைல்ல? நான் எனக்குன்னு என்ன செஞ்சாலும் அந்த குடும்பத்துல பிரச்சனை தான். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணா, சிரிச்சா எல்லாமே பிரச்சனை தான். எங்க அப்பா உங்ககிட்ட நம்பர் வாங்கினப்பவே எனக்கு பயமா இருந்துச்சு. நேத்து வீட்ல வந்து சொன்னாரு, உங்ககிட்ட பேசுற மாதிரி பேசிட்டேன், மிரட்டிட்டேன், இனி நீங்க என் கூட பேச மாட்டீங்கன்னு சொன்னாரு. அவரு உங்களை ஏதாவது தப்பா பேசினாரா? இல்லைங்க, தப்பாலாம் எதுவும் பேசல. அப்படி பேசியிருந்தா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அமிர்தா, நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நீங்க நினைக்கவே இல்லைல்ல? ஏன் அப்படி கேக்குறீங்க? நான் உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சுதான் என்னை பத்தி எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்.
எங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்குங்க. டெய்லி ஆஃபீஸ்க்கு வரீங்க, சினிமாவை பத்தி நிறைய பேசுறோம், ஒன்னா உட்காந்து சாப்பிட்றோம், நிறைய விஷயங்களை பேசுறோம். ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்தை ஏங்க என்கிட்ட சொல்லவே இல்லை?